எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம அடப்பிரதமனோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. இன்ஸ்டன்ட் அடை வச்சுட்டு தான் இந்த அடப்பிரதமன் செஞ்சுருக்கு. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 200 கிராம் அளவுக்கு அடை. அரிசி மாவில் செஞ்ச அடை நமக்கு இதே மாதிரி பேக்கெட்டில் வாங்கிறது கிடைக்கும். மைதா மாவில் செஞ்ச அடை வாங்கிடுச்சுன்னா பாயசம் கரெக்டாக வராது. பேக்கெட்டில் பின்னாடி எழுதி இருக்கிறது பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் ஷேப்பில் எல்லாம் அடை நமக்கு வாங்குறது கிடைக்கும். சின்ன சின்ன பீஸா பெரிய பெரிய பீஸா எல்லாம் வாங்குறது கிடைக்கும். அடை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்தும் பாயசம் செஞ்சுக்கலாம். அதோட வீடியோ நம்ம முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கு. அப்படி வேணால் அது ஒரு டைம் பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க. பாயசம் செய்யறதுக்கு முன்னாடி அடை கொஞ்சம் வேக வச்சு எடுக்கணும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி கொதிக்க விட்டு தீ ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அடை அதுக்குள்ளே போட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1-2 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டதுக்கு அப்புறம் மூடி வைக்கிறது நல்லா இருக்கும். இதே மாதிரி பெரிய சைஸ் அடையா இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிடும். அந்த ஒட்டி இருக்கிற இடம் நம்ம அடை வேக வைக்கும்போது வேகாமையும் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நான் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மூடி வைக்கிறேன். இன்னொரு மெயினாக இருக்கிற விஷயம், எல்லா அடையும் வேக வைக்கிறது இதே மாதிரி கிடையாது. அந்த அடை வேகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ டைம் மூடி வைக்கணும் அப்படின்ட்டுலாம் அந்த பேக்கெட்டுக்கு பின்னாடி எழுதியிருக்கும். அந்த கம்பெனிக்கு தான் தெரியும் எந்த மாதிரி வேக வச்சா இந்த அடை கரெக்டாக வெந்து கிடைக்கும் அப்படின்ட்டு. அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேக வைக்கிறது ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேக வச்சதுக்கு அப்புறம் நான் இப்போ காமிக்கிற மாதிரியே பாயசம் செஞ்சு எடுத்துக்கலாம். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது நல்லா 2-3 நிமிஷம் கலக்கி விட்டதுக்கு அப்புறம் மூடி வைக்கிறேன். இந்த அடை சாஃப்ட் ஆகிறதுக்கு 20 நிமிஷம் போதும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த அடை இந்த சுடுதண்ணிக்குள்ளே போட்டு வேகலை, சாஃப்ட் ஆகிறதுக்காக தான் இதுக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி எடுத்து பச்சை தண்ணி நிறைய ஊற்றி மறுபடியும் ஒரு டைம் இதே மாதிரி கலக்கி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கு. இப்போ இது பாயசம் செய்யறதுக்கு ரெடியாக இருக்குது. இனிப்புக்காக 400 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கு. வெல்லம் எடுக்கும்போது கொஞ்சம் டார்க் கலர் இருக்கிற வெல்லம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பாயசத்துக்கும் டார்க் கலர் கிடைக்கும். 1 கப் அளவு தண்ணி ஊற்றி கரைய விட்டுருக்கு. வெல்லம் ஃபுல்லாக இந்த தண்ணியில் மெல்ட் ஆனதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்தது அடை வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் குழிவாக இருக்கிற ஒரு கடாய் எடுத்துருக்கு. அதில் 2.5 கப்லேருந்து 3 கப்பு வரைக்கும் 3ஆம் பால், ரொம்ப கட்டி கம்மியாக இருக்கிற தேங்காய் பால் ஊற்றியிருக்கு. இந்த தேங்காய் பால் எடுக்கிற வீடியோ இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். வீட்டில் எப்படி ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் எடுக்கலாம் அப்படின்ட்டு அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இந்த 3ஆம் பால் அடை இதே மாதிரி நல்லா வெந்து நல்லா கட்டியாக வரணும். முன்னாடி அடை கொஞ்சம் ஊறி தான் கிடச்சிருக்கு. இந்த பாலில் தான் அடை நல்லா வெந்து வரணும். அடை நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெல்லத்தோட சிரப் ஊற்றணும். வெல்லத்தோட சிரப் ஊற்றினதுக்கு அப்புறம் அடை வேகாது. அதனால நல்லா வெந்து கரெக்டான அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வெல்லத்தோட சிரப் ஊற்றணும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, வெல்லம் தனியே அடை தனியே தான் தெரியுது. அடை வெள்ளை கலந்து இருக்கு. ஏன்னா இது நல்லா கொதிக்க விட்டு வத்தி வரணும். மீடியம் லோ ஃப்ளேமில் தீ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ள பாருங்க, வெல்லம் ஃபுல்லாக அடைக்குள்ள அப்சர்வ் ஆகி வெள்ளத்தோட கலர் அடையோட கலர் ஒரே மாதிரி வந்திருக்கு. நல்லா திக்காக இருக்கு. இந்த டைமில் தீ கம்மி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் 2ஆம் பால் ஊற்றியிருக்கு. 1.25 கப்பிலிருந்து 2 கப்பு வரைக்கும் 2ஆம் பால் ஊற்றியிருக்கு. இப்போ அடை நல்லா வெந்திருக்கு. அடையில் நல்லா இனிப்பும் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஊற்றியிருக்கிற பால் பாயசத்தோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான். 2ஆம் பால் ஊற்றினதுக்கு அப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கூடி நான் இதில் ஊற்றியிருக்கு. ஆப்ஷனல் தான், ஊற்றிருச்சுன்னா டேஸ்ட் அதிகமாகும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே மறுபடியும் இது கொதிக்க ஆரம்பிச்சிடும். 2ஆம் பால் ஊற்றினதுக்கு அப்புறம் பாயசம் கொதிச்சா போதும். கொதிச்சு 1 நிமிஷத்துக்குள்ளே தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1ஆம் பால் ஊற்றிடலாம். கட்டியாக இருக்கிற 1ஆம் பால் 1/2 கப் அளவுக்கு ஊற்றியிருக்கு. 1ஆம் பால் ஊற்றுனதுக்கு அப்புறம் கொதிக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சதுக்கு அப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. 1ஆம் பால் ஃபுல்லாக பாயசத்தில் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் ஏலக்காய் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர், இது 2ம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொதிக்கிறதுக்கு முன்னாடியே தீ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்ஸ்டன்ட் அடை வச்சுட்டு செஞ்ச அடை பிரதமன் ரெடியாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா சூடு பண்ணதுக்கு அப்புறம்
கொஞ்சம் கேஷ்யூ நட்டு, ரெய்சின்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ரெய்சின்ஸும் சேர்த்து நல்லா வறுத்து பாயசம் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் திராட்சை ரெய்சின் சேர்க்கலை. நீங்கள் சில பேருக்கு பிடிக்கல, அதனால மட்டும் நான் சேர்க்கலை. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். இன்ஸ்டன்ட் அடையில் செஞ்ச அடப்பிரதமன் ரெடியாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு எடுத்துருக்கு. இது இப்போ கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது, ஆனால் ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கட்டியாயிடும். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.